பொள்ளாச்சியில 4500 சதுரடியில கட்டப்பட்ட இந்த வீட்டோட ஆர்கிடெக்ட் கன்சல்டன்ட் மிஸ்டர் விஜய் செல்வராஜ் நம்மளோட இருக்காங்க. வணக்கம் ப்ரோ. வணக்கம். இந்த வீட்டோட டிசைன் பத்தி ஃபர்ஸ்ட் பேசலாம். ஸோ அந்த வகையில் ஒரு படிப்புறா இருக்கு. இந்த கதவுமே பார்க்க வந்து மரக்கதவா தெரியுது, ஆனால் இது மரக்கதவு கிடையாது. இது ஜிஐ பைப்ல பண்ண ஒரு ஸ்டீல் டோர். இது என்ட்ரன்ஸுக்கான ஒரு மர டோர் போட்டோம்னா இதில் இருக்கிற சன்லைட்டு அப்புறம் ரெயின்ஃபால்லாம் பட்டுச்சுன்னா அது வீணாக போயிடும் இல்லைங்களா? அதனால மெட்டல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். காஸ்ட் வைஸ்க்காக இல்லை, நான் யூஸ் பண்ணுறது பர்பஸ் என்னென்னா இது ஃபுல்லாகவே ஒரு ஃபார்ம் லேண்டில் இருக்கிறனால கரையான் சீக்கிரமாக வந்துடும் எனிவே என்ன பண்ணாலும். ஸோ மெயின்டைன் ஃப்ரீயாக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம இதே மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ அடுத்ததாக உள்ளே வந்தோடனே நமக்கு இந்த எலிவேஷன் பார்க்கலாம். ஸோ இந்த வீடு ஃப்ரண்ட் எலிவேஷனே நமக்கு ஃபியூஷன் அப்படிங்கிறத வந்து சொல்லுது. ஸோ ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு முன்னாடி அவங்க டெக்கர் வால்ங்க ஒன்று பண்ணியிருக்காங்க. இந்த டெக்கர் வால் பொறுத்த வரைக்கும் மங்களூர் டைல்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அதுக்கு பைண்டிங்க்கு சிமெண்ட்டும் மட்டும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மட்டு மிக்ஸ் பண்ணது வந்து நமக்கு அந்த மங்களூர் டைல்ஸோட கலரே வந்து கொடுத்துருச்சு. அந்த டெக்ஸ்சருக்காக பண்ணியிருக்கீங்க. ஸோ ஆக்சுவலி இந்த மங்களூர் டைல்ஸ் வந்து மறு பயன்பாடு செய்யப்பட்டதா? ஆமாம், இது பழைய பில்டிங்கோட ஓடு யூஸ் பண்ணோம். நம்ம இங்கே வந்து பக்கத்துலேயே கிடைக்கிறது பார்த்தோம். அதை கொண்டு போய் குப்பையில் கொட்டுறது இதெல்லாம் வந்து சரியில்லாமல் இருந்துச்சு. ஸோ நம்ம அதை ஏன் வந்து ஒரு ரீசேஞ்ச் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணோம், இதை வந்து வாலாக மேக் பண்ணோம். இது வந்து பயங்கர ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. நீங்கள் ஈவன் தோ நீங்கள் பிரிக்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோட நீங்கள் இது கட்டினதுக்கப்புறம் வீடே அதை கட்டலாம் மாட்டிருக்கு. ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ரென்த், ஏன்னா 1.25 அடி அகலம் இருக்குது. இது வந்து வெர்டிக்கல் போஸ்ட்டாக இருக்கிறனால அதில் வெயிட் பயங்கரமாக தாங்கும், உடையிறதும் இல்லை. ஸோ நம்ம யூஸ் பண்ணும்போது வந்து பெரிய விஷயமா தெரியல, பட் யூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்க்கும்போது இதை வச்சு நம்மளால் ஒரு வீடே கட்ட முடியும். ஸோ இந்த வீடோட கட்டுமானத்துக்கு என்ன பயன்படுத்திருக்கீங்க? செங்கலா இல்லை? இந்த பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர் தான், கருங்கல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். சிமெண்ட் மேக்ஸிமம் யூஸ் பண்ணல, தேவைக்கு ஏற்ப மட்டும்தான் யூஸ் பண்ணோம். இது ஒரு இன்டர்லாக் பிரிக், கிளே பிரிக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மட் இன்டர்லாக் பிரிக்ஸ். ஓகே, எங்கேருந்து சோர்ஸ் பண்ணீங்க? இது பெருந்தல் மண்ணா அந்த மாதிரி ஏரியா, கேரளா போயிட்டீங்க? கேரளா. ஸோ வீட்டோட முன்கதவு பிரம்மாண்டமாக 9 அடிக்கு கதவு போட்டிருக்கீங்க. ஸோ ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ஸ்டீல் பயன்படுத்தியிருக்காங்க, ஆனால் முன்கதவு வந்து மரம் தான். ஸோ இது வந்து எங்கே ரெடிமேடா இல்லை எப்படி? இல்லை, இது நம்ம செஞ்சது. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா சாலிட் டோரு. இது நம்ம க்ரூயிங் நம்ம பண்ணி பிளான் பண்ணி பண்ணோம். இது சாலிட் டோரு, இது மெட்டல் ஜிஐ. உள்ளே என்ட்ரானோம் அப்படின்னா வந்து ஒரு ஹால் வித் ஓப்பன் டைனிங் ஏரியா வித் ஓப்பன் கிச்சன் இருக்குது. எப்போவுமே வந்து இந்த ஒரு ஹால் வித் ஓப்பன் டைனிங் ஏரியா ஓப்பன் கிச்சன் ஒரே இதாக இருந்துச்சு அப்படின்னா வந்து வீடு ரொம்ப பெருசாக தெரியும், நல்லா ஸ்பேஷியஸாக தெரியும். அந்த ஸ்பேஷியஸை உங்களுக்கு ஒரு அடிஷ்னலாக ஒரு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா வால் கலர் பெயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒயிட், இல்லைனா ஒயிட் ஃபேமிலி போயிடலாம். இந்த ஒயிட் ஃபேமிலி போயிட்டோம் அப்படின்னா அது இன்னும் நமக்கு பெருசாக தெரியும். ஸோ இப்போ இந்த ஐடியாவில் வந்து இந்த வீடு பொறுத்த வரைக்கும் இதோட பட்ஜெட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஸ்ட்ரக்சராக வந்து ஒரு 80 சொன்னீங்க, ஃபினிஷிங்காக வரும்போது 1.5C ஆச்சுன்னு சொன்னீங்க. ஸோ அது ஸ்ட்ரக்சர் டு ஃபினிஷிங்கில் இந்த பட்ஜெட் ரைஸ் ஆன ரீசன் என்ன? இப்போ நாம் என்ன பண்ணோம்னா அந்த காம்பவுண்ட் வால்லாம் 8 feet ஹைட் கொடுத்தோம். அது 28 cent லேண்டு, அதுவுமே பெரிய ஏரியா. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரலைஸ்டு ஏசி யூஸ் பண்ணோம். நாங்கள் யூஸ் பண்ணோம், ஆனால் அது தேவையில்லாமல் போயிடுச்சு. ஏன்னா நாங்கள் இந்த கல் கட்டையில் பெரிய லெவலில் நம்மளுக்கு வந்து ரொம்ப கூலிங் இருக்குமா இல்லையா அப்படிங்கிற ஒரு டவுட்ஸ் இருந்துச்சு. அதனால சென்ட்ரலைஸ்டு ஏசி யூஸ் பண்ணோம். அதுவே எங்களுக்கு எபோ 8 lakhs ஆயிடுச்சு அதுக்கு மட்டுமே. ஆமாம். அதுக்கப்புறம் வீடு ஆக்சுவலி நான் நேற்று நைட்டுக்கு தான் ஸ்டே பண்ணியிருந்தேன். ஏசி தேவையில்லை, ஏன்னா ஏசி தேவையில்லைங்கிற விஷயத்த நம்ம ரிசர்ச் பண்ண முடியாது இல்லையா? ரெண்டாவது இந்த வீட்டில் டெம்பரேச்சர் ட்ராப் ஆனதுக்கு ஒரு முக்கிய காரணமாக நான் இந்த ஸ்விம்மிங் பூலை நினைக்கிறேன். உடனே ஸ்விம்மிங் பூல் வச்சா காற்றோட்டம் வந்துருமா, டெம்பரேச்சர் ட்ராப் ஆயிருமான்னு கேட்காதீங்க. ஏன்னா இதை நான் வந்து ஸ்விம்மிங் பூலாக மட்டும் பார்க்கல, இதை நான் ஒரு கோர்ட்யார்டாக பார்க்குறேன். ஏன்னா கோர்ட்யார்டில் வந்து கோர்ட்யார்டு எஃபெக்ட்னு ஒன்று இருக்கும். அது என்னன்னா, இந்த மாதிரி வீடை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு இடத்த மட்டும் நம்ம ஒரு இடத்த ஓப்பனாக விட்டோம் அப்படின்னா அங்கே வந்து ஒரு கோர்ட்யார்டு எஃபெக்ட்னு ஒன்று உருவாகும். அது என்ன அப்படின்னா, சுற்றி இருக்கக்கூடிய குளிர்ந்த காற்றுகளை உள்ள வேகமாக இழுக்கும். அது இழுக்கிறதோட கீழே வந்து ஒரு ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் கிரியேட் ஆகி அந்த குளிர்ந்த காற்றுலாம் கீழே இருக்கும், சூடான காற்றுலாம் வந்து ஹாட் ஏர்லாம் இப்போ மேலே போயிடும். ஹாட் ஏர் ஏன் மேலே போகுதுன்னா, ஹாட் ஏர் வந்து வெயிட் இருக்காது, இந்த கோல்ட் ஏரில் வந்து வெயிட் இருக்கும். ஸோ கோல்ட் ஏரில் வெயிட் இருக்கனால அது கீழே இருக்கும். ஹாட் ஏரில் வெயிட் இல்லாதனால வெயிட் இல்லாத பலூன் என்ன ஆகும், மேலே போகிற மாதிரி பறக்கும். ஸோ இதில் தான் நான் இது முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லும்போது ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், காற்றுல வந்து குளிர்ந்த காற்று
சூடான காற்று இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டார். கண்டிப்பாக இருக்குது. அது இருக்கிறனால தான் வந்து காற்றோட்டம் எப்போவுமே இருந்துட்டு இருக்கு. ஆமா ஆமா ஆமாம், அது இல்லைன்னா வந்து காற்றோட்டம் எப்போவுமே இருந்துட்டு இல்ல இருக்கு. நிழல்னால மட்டும் குளிர்ச்சி கிடைக்கிறது இல்ல, காத்துனால தான் குளிர்ச்சி கிடைக்குது. கண்டிப்பாக. சரி, பசங்களுக்கு கொஞ்சம் பூல் இருந்தா நல்லா இருக்குமே, ஸ்விம்மிங் பூல் இருந்தா அப்படிங்கிறதுக்காக நாங்க வந்து ஸ்விம்மிங் பூல் பிளான் பண்ணோம். இது குழந்தைகளுக்காக பிளான் பண்ணது. இது 3 ஃபீட் டெப்த் பூல் தான். ஓகே ஓகே, சின்ன பூல் தான். ஆமா, சின்ன பூல் தான். 3 குழந்தைங்களுக்காக. ஃபீட் டெப்த் பூல் தான், 20 ஃபீட் லென்த். நீங்க சொன்ன மாதிரி இது ஒரு கோட்டையாடா வர வேண்டியது தான். பட் நான் பூலா மாத்திட்டேன் அது டோட்டலாவே. ஸோ ரெண்டாவது எனக்கு வந்த உடனே ஃபர்ஸ்ட் ஒரு அட்ராக்ஷன் அப்படிங்கிறது வந்து இந்த டைனிங் ஏரியா ப்ளஸ் இந்த சாண்டிலியருக்கு போச்சு. ஸோ இதை பற்றி சொல்லுங்க ப்ரோ, இது எங்கேருந்து சோர்ஸ் பண்ணீங்க? சரி, ஆக்சுவலாக நான் வந்து ப்ரீமியம் வில்லா ப்ராஜெக்ட்ஸ் நிறைய பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து நான் அடிக்கடி ட்ராவல்ஸ் பண்ணுவேன். அப்ராட்ஸு, சைனா அந்த மாதிரி இடத்துக்கு நிறைய ட்ராவல் பண்ணுறேன். அது ட்ராவல் பண்ணும்போது இந்த லைட்ஸ் எல்லாம் வந்து சைனாவில் ரிசோர்ஸ் பண்ணது தான். எனக்கு வந்து பேஷன் வந்து சஸ்டைனபிள் ஆர்கிடெக்சர் இந்த மாதிரிலாம் விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சனால நான் வந்து இந்த ட்ரெடிஷ்னல் வில்லாஸ் இதெல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். ப்ரொஃபஷ்னலாக எனக்கு வந்து கான்டெம்பரரி அண்ட் மாடர்ன் ஆர்கிடெக்சர் வந்து நாங்கள் பயங்கரமாக பண்ணுறோம். ஸோ வெல் நோன் வி ஆர் என்ன ஃபியூஷன் பண்ணிடுறீங்க. ஆமாம், இப்போ இந்த வீடு வந்து என்னென்னா எனக்கு பிடிச்ச மாதிரி எக்ஸ்டீரியரு, இந்த லேண்ட்ஸ்கேப் இதெல்லாமே வந்து டோட்டல் ட்ரெடிஷ்னல் பண்ணேன். என் ஒய்ஃபுக்கு குழந்தைகளுக்கெல்லாம் பிடிக்கணுங்கிறதுக்காக நாங்கள் வந்து இன்டீரியர் இதெல்லாம் பண்ணோம். ஸோ நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா, ஆர்கிடெக்சருக்குன்னு ஒரு பெரிய கோட்பாடுகள்லாம் இல்லை. யாருக்கு என்ன பிடிக்குதோ, அந்த ஃபேமிலிக்கு எது சப்போர்ட் பண்ணுதோ, நம்மளால எதை ஈஸியாக மெயின்டைன் பண்ண முடியுமோ அதுதான் மெயின் நான் நினைக்கிறேன். அப்புறம் அதை போட்டு ரொம்ப வந்து ப்ரெஷர் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நாங்கள் நிறைய தடவை ட்ராவல் பண்ணோம். ஏன்னா பையனுக்கு மாடர்ன் பிடிக்குது அப்படின்னா அவன் நிறைய ட்ராவல் பண்ணுறான். நம்ம வீடு அப்படி இல்லையான்னு தோணிடக்கூடாதுன்னு நினச்சேன். இங்கே வர்றதுக்கு வந்து அவனுக்கு ரொம்ப பிடிக்குது. இதற்கு கெஸ்ட்டுக்கும் சரி, அவங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் இருக்கும்ல. ட்ரெடிஷ்னலாகவும் இருக்குது, கம்ஃபர்ட்டாகவும் இருக்குது, வித்தியாசமான ஒரு லைஃப் ஸ்டைலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதாவது மற்ற வீடுகள் இப்போ நம்ம நிறைய வீடு இப்போ வீடு ஷோலே 100+ ஹவுசஸ் போட்டிருக்கோம். நிறைய வீடு நான் தனியாகவும் போட்டிருக்கேன். பட் மற்ற வீடுகளில் இல்லாத ஒரு அட்வான்டேஜ் வந்து இந்த வீட்டில் இருக்குது. அது என்ன அப்படின்னா, சிலர்லாம் சொல்லுவாங்க இந்த வீட்டில் தங்கினா நல்லா இருக்கும்லன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இந்த வந்து ஹோம் ஸ்டேயாகவும் ஃபார்ம் ஸ்டேயாக வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஸ்க்ரீனில் தெரியல நம்பருக்கு வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா வந்து புக் பண்ணிக்கலாம். ஒரு தடவை வந்து ஸ்டே பண்ணி கூட நீங்கள் வந்து பார்க்கலாம். ஆமாம்மா, டெஃபினட்டாக. ஸோ இந்த பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் வந்து எனக்கு இந்த பே விண்டோ வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி இந்த பே விண்டோ வந்து ட்ரெடிஷ்னலாக இல்லை கண்டெம்பரரியான்னு பார்க்கும்போது வந்து அது எனக்கு தெரிஞ்சு ட்ரெடிஷ்னலாக தான் வரும். என்ன ரீசன் அப்படின்னா, நிறைய அரண்மனைகளை நம்ம பார்க்க முடியும். நிறைய அரண்மனைகளில் வந்து நல்லா பெருசாக வச்சு இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ரெண்டாவது ஒரு பால்கனி ஏரியாலையுமே இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. கண்டிப்பாக. அது ஏன்னா மக்களை பார்த்து பேசுறதுக்கான ஒரு அரசர் உட்காந்து மக்கள்கிட்ட சந்திக்கிற இது. அது எதனாலன்னா அந்த 180 டிகிரியும் அவங்க பார்க்கணுங்கிறதுக்காக, சுற்றி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் 180 டிகிரிக்காக தான் முன்னாடி எல்லாம் வந்து அந்த வெளி இழுத்து எல்லா பக்கம் கிளாஸ் கொடுத்துட்டு இருந்தது. அப்புறம் மாடர்னாக மாறிச்சு. நின்று பார்க்குற மாதிரி இருந்துச்சு, அப்புறம் உட்கார்ந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு, அப்புறம் படிக்கிற புக் ரீடிங் ஏரியாவாக மாறிச்சு. ஸோ நம்ம ஆர்ச்வர் ஃபவுண்டேஷனில் வந்து பில்டிங் வந்து பிளானிங்லேருந்து எண்டு கன்சல்டேஷன் முடித்து அவங்க ப்ராஜெக்ட் ஹேண்ட் ஓவர் பண்ணுற வரையும் டிசைன் சர்வீஸ் அண்ட் கோஆர்டினேஷன் பண்ணித்தரோம். ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், டிசைனிங், இதில் ஆர்கிடெக்சரல், ஸ்ட்ரக்சரல், எலக்ட்ரிக்கல், ப்ளம்பிங் அந்த மாதிரி எல்லா ட்ராயிங்ஸும் வந்துடும். அவங்களுக்கு எஜுகேட் பண்ணி அந்த ப்ராஜெக்ட் வந்து எண்ட் டு எண்டு நம்ம சப்போர்ட் பண்ணித்தரோம். ஸோ இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னம்னா, உங்களோட பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடியே, ஸோ நம்ம கட்டி முடிச்சதுக்கப்புறம் போதுமான வரையில் பார்த்தீங்கன்னா கலர் நம்மளுக்கு நல்லா இல்லை, டைல் நல்லா இல்லை அப்படிங்கும்போது மாற்ற முடியாது. நம்மளுக்கு நிறைய ஒரு பிரச்சனை வரும். ஸோ ஏன்னா அதெல்லாம் தான் மேக்ஸிமம் காஸ்ட் நம்ம வீட்டிலேருந்து போகுது. அதுக்கு பதிலாக நம்ம வந்து விர்ச்சுவல் ரியாலிட்டியில் டைல்லேருந்து, ஃபர்னிச்சர்ஸ்லேருந்து, கர்டைன்ஸ்லேருந்து ஃபஸ்ட்டே நம்ம காட்டுற போது அவங்க எதை வேணால் எந்த டைமில் வேணால் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது டிசைன் சப்ஜெக்டில் இருக்கிறனால மேபி அவங்களுக்கு பிடிச்சிருக்க பிடிக்கலைங்கன்னு நம்மளால டச் பண்ணி ஃபீல் பண்ணி அந்த கலரை வந்து மூடை வந்து பார்த்து நம்மளால் வந்து சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு ப்ரீமியம் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது ப்ரொஃபஷ்னல்ஸ் தேவைப்படுவாங்க. அந்த ப்ரொஃபஷ்னல்ஸை வந்து பார்த்திங்கன்னா தேர்ந்தெடுக்க உங்களால் முடியாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஸ்ட்ரக்சரல் கன்சல்டன்ட், எலக்ட்ரிக்கல் கன்சல்டன்ட், இவங்களெல்லாம் கோஆர்டினேட் பண்ணுறதே பெரிய கஷ்டமாக இருக்கும். ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா எல்லாத்தையுமே கோஆர்டினேட் பண்ணுறோம். MEP கன்சல்டன்ட்டு, ஸ்ட்ரக்சரல், HVAC, இந்த மாதிரி எல்லா கன்சல்டன்ட்டையும் வச்சு ஒரு ப்ரொஃபஷ்னலாக அந்த ட்ராயிங்ஸை ப்ரெசென்ட் பண்ணி அந்த ப்ராஜெக்ட் வந்து ஹேண்ட் ஓவர் வரையுமே சின்ன தப்புகள் நடக்காமல் நம்ம வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணி தரோம். ஸோ வி ஆர் ஸ்ட்ராங் இன் ஆர்கிடெக்சரல் கன்சல்டிங் சர்வீசஸ் அண்ட் டிசைனிங். என்னோடய கிளைண்ட்ஸ் நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லா கிளைண்ட்ஸுமே சொல்கிறது, நாங்கள் பண்ணுற எலிவேஷன்ஸு, டிசைன்ஸ் எல்லாமே அது வந்து இயற்கை சார்ந்து தான் இருக்கும். எப்போவுமே வெளிச்சம் ஃபுல்லாக வந்துடும். லைட்ஸ் போட வேண்டிய அவசியம் இருக்காது. தேவையில்லாத இடத்துல இருக்காது. நீங்கள் கன்சிடரபிளாக பார்த்தீங்கன்னா தேவையில்லாத எல்லா இடத்துலையும் ஓப்பன் வச்சு கொண்டு வரங்கிறது இருக்காது. கிராஸ் வென்டிலேஷன்ஸ் கரெக்டாக இருக்கும். ஸோ ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட், ஒன் ஃபில்டர் அவுட் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மேலே வேப்பர் ஆகிறதுக்கு அந்த கோர்ட்யார்டு அது இருக்கும். ஸோ இது எப்படின்னா, நீங்கள் வந்து டிசைனரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, அதோட கரு வந்து பிளான் தான்.
பிளான் பிடிச்சாதான் நீங்கள் அடுத்த மூவ்மெண்ட்டே போகணும். அப்புறம் வேஸ்டேஜ் இருக்கவே கூடாது. ஒரு இடத்துல வேஸ்டேஜ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ண மாட்டீங்க. அது யூஸ் பண்ணலைன்னா அது வந்து மெயின்டெனபிள் இல்லாத ஏரியாவும் மாறிடும். அது வந்து எப்படி சொல்லுவோம், நெகட்டிவ் எனர்ஜி ஃபார்ம் ஆயிடும். அதனால நீங்கள் கால் எல்லா பக்கமும் படணும். ஒரு ஈச் அண்ட் எவ்ரி ஏரியாவுக்கும் படணும். அதுக்கு பிளானிங் வெரி இம்பார்ட்டன்ட். பிளான் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நிறைய டெக்னாலஜி வந்துச்சு. விர்ச்சுவல் ரியாலிட்டி கொடுத்துட்றாங்க. அவங்க உள்ளே போய் ஒரு ரூமாக பார்த்துட்டு வராங்க. அங்கே எந்த இடம் உனக்கு வந்து ஸ்பாயில்னு தெரியுதோ அந்த இடத்த பண்ணாதீங்க. ஸோ இப்போ வர கிளைண்ட்ஸ் வந்து கொஞ்சம் முன்னாடியோட சேஞ்ச் ஆயிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? டெஃபினட்டாக. அதாவது எப்படின்னா, முன்னாடிலாம் நாம தான் நிறைய ஐடியா கொண்டு அவங்ககிட்ட இருப்போம். இப்போ வரையிலே அவங்க தெளிவாக வீடியோ பார்த்துட்டு வருவாங்க. இப்போ வந்து தெளிவாக எங்கிட்ட இருக்காங்க. எனக்கு மாடர்ன் ஆர்கிடெக்சர் வேணும், இல்லை எனக்கு நியோ கிளாசிக்கல் வேணும், எனக்கு கிளாசிக்கல் வேணும், ட்ரெடிஷ்னல் வேணும், சஸ்டைனபிள் வேணும்னு சொல்லி நம்மகிட்ட வந்து தெளிவாக என்னோட இது வந்து எங்களுக்கு ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குது. ரொம்ப ரொம்ப பிடிக்குது. ஏன்னா வந்து நம்ம மெனக்கிட்டு பயங்கரமாக பண்ணி அவங்களுக்கு அதை பிடிக்காம போயிருச்சுன்னா என்ன பண்ணுறது? பட் அவங்க வந்து தெளிவாக நம்மகிட்ட சொல்லும்போது இதுதான் வேணும்னு அதில் இன்டெப்த்தாக அதுக்குள்ளே போகலாம். அதாவது சஸ்டைனபிளில் வேணும்னாங்கன்னா உங்களால் மெயின்டைன் பண்ண முடியுமான்னு கேட்போம். நீங்கள் எவ்வளோ மெயின்டைன் பண்ண முடியும், ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ண முடியும், இந்த மெட்டீரியல் நீங்கள் யூஸ் பண்ணால் உங்களுக்கு தலைவலி இல்லைன்னு சொல்லுவோம். இல்லை 100% போகிறோம்னா நீங்கள் அங்கேயே வாழ்வியல் முறையை வந்து நீங்கள் மாற்றுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ரெகுலர் ஹவுசஸாக இருக்காது. நீங்கள் கிளம்பி போயிடுற மாதிரி இருக்காது. அந்த வீட்டுக்கு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் வருஷத்துக்கு தான், அதுக்கப்புறம் அந்த வீடு நம்ம கூடயே ட்ராவல் ஆகும். சரி ப்ரோ, நன்றி உங்கள் டைம் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு. ஸோ விஷயம் தான், உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஸ்க்ரீன் மேலேயே வரும். ஸோ உங்களுக்கு ஒரு ஆர்கிடெக்சர் ரிலேட்டடான அந்த டிசைன் ரிலேட்டடாகிட்டு உங்களுக்கு கன்சல்ட் வேணும்னா நீங்கள் இவங்களை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இவங்களோட அதர் ஒர்க்ஸுமே நான் வந்து கிளிம்ஸ் போடுறேன். ஸோ அது உங்களுக்கு இவங்களோட ஒர்க் எப்படின்னு வந்து உங்களுக்கு தெரியும். ஓகே, இந்த மாதிரி இன்னொரு வீடியோ உங்களுக்கு பார்க்குறேன். டேக் கேர் அண்ட் பாய்.